தாயக உறவுடன் வணக்கம். நாளை 23ஆம் தேதி, நாளை மறுதினம் 24ஆம் தேதி, மறுநாள் 25ஆம் தேதி வரையும் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான அணையா விளக்கு என்ற பெயரிடப்பட்ட ஒரு மனித இனத்துக்கு எதிரான அவலத்தை வெளிக்கொண்டு வரும் முகமாக முன்னெடுக்கப்படும் அந்த போராட்டத்தில் அனைத்து தாயக தேச உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறு மிக அன்புடன் வேண்டுகின்றோம். ஏனெனில் எங்களுடைய இனமானது தொடர்ச்சியாக பல்வேறு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அகிம்சை ரீதியான போராட்டங்களும் ஆயுத வழியிலான போராட்டங்களும் சிங்கள அரசாங்கத்தாலும் சர்வதேசத்தாலும் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் கவனிப்பாரற்று திட்டமிட்டு ஆயுத போராட்டமும் கூட தோற்கடிக்கப்பட்ட நிலையில் தமிழர்கள் எங்களுக்கு எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான வழியாக இன்று எமக்கு எஞ்சியுள்ள ஒரு வழி, எமக்கு நடக்கப்பட்ட இந்த இன அழிப்பை சர்வதேச அரங்கில் நிரூபிப்பது மட்டுமே. அது அவ்வாறு நிரூபிக்கப்பட்டால் சர்வதேச அரங்கில் சர்வதேச நியமங்களுக்கு உடன்பாட்டு ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்திற்கு அந்த இனத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் வெளியக சுயநிர்ணய உரிமையை கோருவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. அதை உலகம் அங்கீகரிக்க வேண்டும். அதனால்தான் இன்று வரையும் எங்களுக்கு நடக்கப்பட்ட இன அழிப்பு என்று சொல்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் தயாராக இல்லை. எனவே எங்களுக்கு நடக்கப்பட்ட அந்த இன அழிப்பை, அதாவது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை பல்வேறு இடங்களில் தாயக தேசத்தில் வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் அது நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த எமக்கு இழைக்கப்பட்ட அந்த இன அழிப்பை இன அழிப்பாக நிரூபிக்க வேண்டிய தேவை தமிழர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. எனவே அந்த விஷயங்களை முன்கொண்டு நடத்துவதற்கு நாளையிலிருந்து தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு முன்னெடுக்கப்பட இருக்கும் இந்த அணையா விளக்கு நிகழ்வில் அனைத்து தாயக தேச உறவினரும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வீரியம் உள்ளதாக மாற்றி வெளியுலகுக்கும் வர இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினருக்கும் தெரிவிப்பதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக முன்னுடைப்போமாக. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.